ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மணப்புரம் ஃபைனான்ஸுக்கும் இண்டஸ்இண்ட் வங்கிகளுக்கும் ரூபாய் 20 லட்சம் அபராதம் வச்சுருக்கு ஆர்பிஐ. இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்திய ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல்களுக்கு இணங்காத காரணத்தால் மணப்புரம் ஃபைனான்ஸுக்கும் இண்டஸ்இண்ட் வங்கிகளுக்கும் 27.3 லட்சமும் மற்றும் 20 லட்சமும் அபராதம் விதிச்சிருக்காங்க. ஆர்பிஐ கடந்த வெள்ளிக்கிழமை இண்டஸ்இண்ட் வங்கிக்கு 27.3 லட்சம் ரூபாயும், அதே மாதிரி மணப்புரம் ஃபைனான்ஸுக்கு 20 லட்சம் ரூபாயும் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 31, 2023 இந்த நிலவரப்படி பார்த்தீங்கன்னா, சட்டப்பூர்வ ஆய்வின் அடிப்படையில் அவற்றின் நிதிநிலையை குறிக்கும் வகையில் ஆர்பிஐயால் ஆய்வை தொடர்ந்து இந்த அபராதத்தை விதிச்சிருக்கிறாங்க. அதாவது வாடிக்கையாளர் அவங்களுடைய பான் எண்ணை பார்த்தீங்கன்னா, அதான் பேன் கார்டு நம்பரை சரியான மேற்கொள்ள தவறியதற்காகவும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் அவங்களுடைய அடையாள குறியீட்டுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா, சில வாடிக்கையாளர்களுக்கு பல அடையாள குறியீடுகளை வழங்கியதாகவும் இந்த மணப்புரம் ஃபைனான்ஸுக்கு ஆர்பிஐ இப்போ அபராதம் விதிச்சிருக்காங்க. இண்டஸ்இண்ட் வங்கிக்கு பார்த்தீங்கன்னா எதனால் அபராதம் விதிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐயின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறை இணக்கத்தில் உள்ள குறைபாடுகளை அடிப்படையாக கொண்டு அதனோட வாடிக்கையாளர்களுடன் வங்கியால் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு பரிவர்த்தனைக்கும் ஒப்பந்தங்களுக்கும் செல்லக்கூடியதாக இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதல்களுக்கு இணங்கவில்லை, அதே மாதிரி மேற்பார்வை கண்டுபிடிப்புகள் மற்றும் தொடர்புடைய கடிதங்களின் அடிப்படையில் அந்த நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. மேலும் அந்த வழிகாட்டுதலின்படி இணங்க தவறியதற்காகவும் அபராதம் விதிக்கப்படக்கூடாது என்பதற்கான காரணத்தை காட்டுமாறு நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா, இந்த நோட்டீஸுக்கான இந்த நிறுவனங்களுடைய பதில் என்னவாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் அளித்த கூடுதல் சமர்ப்பிப்பு மற்றும் தனிப்பட்ட விசாரணையின் போது வாய்மொழி சமர்ப்பிப்பு பரிசீலித்த பிறகும் பார்த்திங்கன்னா, தகுதியற்ற நிறுவனங்களுடைய பெயரில் சில சேமிப்பு வைப்பு கணக்கில் தொடங்கியிருக்கிறாங்க. இது தொடர்பான சிக்கல்களையும் கண்டறிந்து இந்த அபராதங்களை விதிச்சிருக்காங்க ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐ இந்த அபராதம் விதித்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த மணப்புரம் அதே மாதிரி இண்டஸ்இண்ட் இந்த 2 ஃபைனான்ஸ்லேயும் நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்களா? எதுவும் ஃபைனான்ஸ் ரீதியாக எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.